சேர்ந்து அமர்வது இதெல்லாம் ஒரு குழப்பமான காதலை கொண்டு வந்துடும். சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து அமர்வது ஒரு மிரட்டலான காதல். யாருக்கும் பயப்படாம யார் மீதும் தனது விருப்பப்படி தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்துடும். சில சமயத்தில் இது தவறு தப்புன்னு புரிய மாட்டேங்குது. இப்படி இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளே சில நேரங்களில் மனிதனுடைய குணாதிசயங்களை வேறு ஒரு பாதைக்கு இழுத்துச் செல்கிறது. வேறு ஒரு பாதைக்கு இழுத்துச் செல்லக்கூடாது என்றால் நிச்சயமாக மனதை கட்டுப்படுத்த பழகி கொள்ள வேண்டும். இப்போ சந்திர பகவான் இருக்கக்கூடிய நிலை நம்ம ஜாதகத்தில் சரியில்லை, பலமளந்து இருக்காரு, பலகீனமாக இருக்காரு. நீங்கள் விருச்சிகத்தில் சந்திரன் நீசமடைகிறார், அங்கே காதல் மலர்கிறது. ஏன்? மனசு அலைப்பாயுது. சந்திரன் கெடுகிற போது மனசு அலைப்பாயுது. அங்கே தேவையற்ற, தகுதியற்ற, தராதரமற்ற வீண் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காதல்லாம் வந்து சேர்ந்துடும். காதலிச்சு திருமணம் பண்ணுறோம், விரும்பி பண்ணுறோம், நாம் நினச்சி தான் பண்ணுறோம். ஆனால் அந்த காதல் செய்யலை, அந்த காதலில் மகிழ்ச்சி இல்லை. இப்போ இதுக்கு காரணம் என்ன? சந்திரன் அங்கே கெட்டு போயிருக்கார். அதனால் அந்த தேவையற்ற காதலும் வந்து அங்கே இடையில வந்துடுது, முறிச்சு போயிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துது. இந்த இன்னொருத்தர் மனைவி இன்னொருத்தர் கணவன் மீது ஆசை வருவதற்கான காரணம் என்ன? சந்திரனுடைய அமைப்பு தான். உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் சந்திரன் இருக்கலாம். ஆனால் அவர் எந்த நிலையில் இருக்கிறார், யார் பார்வையில் இருக்கிறார், யார் சேர்க்கையில் இருக்கிறார், இந்த கடகத்திற்கு எத்தனாவது இடத்துல இருக்கார், அவர் அங்கே இருக்கக்கூடிய வலிமை என்ன, அதை பொறுத்து அவருடைய குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் மாறுகிறது. அதனால் வரக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் ஏராளமாக இருக்கிறது. அப்போது காதலுக்கு காரக கிரகம் புதன் தானே, நீங்கள் அதை பற்றி சொல்லாமல் சந்திரனை பற்றி பேசுகிறீர்களே, எவருடைய கேட்கலாம். அந்த காதல் வேறு, அது காதலை குறிக்கக்கூடியது. இது மனசு அலைபாயக்கூடியது. தேவையற்ற முறையில் இன்னொருத்தருடைய பொருள் மீது அதை அபகரித்துக் கொள்ள நினைக்கிற மனசை கொடுக்கக்கூடியது சந்திரன். அப்போ அந்த அமைப்பில் போகிற போது தான் சந்திர பகவான் அந்த மனசை தன்னுடைய நிலைப்பாடுகளை தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும். நம்ம எல்லாரும் பார்ப்போம், நம்ம குடும்பம், நம்ம வீடு, நாம் வாழக்கூடிய பகுதி, எல்லாவற்றிலும் ஆண்களும் பெண்களும் கலந்து வாழ்கிறோம், ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ்கிறோம். அங்கே எத்தனை குடும்பங்களில் இந்த குழப்பங்கள் இருக்குது. தன் கணவனை விட்டு மனைவி வேறு புறம் மனதை அலைபாய விடுவது, மனைவியை விட்டு இன்னொரு பெண் மீது மனசை அலைபாய விடுவது, இதற்கான காரணத்தை கொடுத்து விடுகிறதே இந்த சந்திரன். இந்த சந்திரன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் ஒவ்வொருடைய மனநிலையும் அடுத்தவர் மீது இச்சை கொள்ள வைக்கிறது. அடுத்தவருடைய மனைவி, அடுத்தவருடைய கணவன் மீது ஆசையை தூண்டுகிறது. ஆசை அப்படின்னாலே சந்திரன் தான். ஒரு மனிதனுடைய ஆசைகளை தூண்டுவது சந்திரன். இந்த சந்திரனுக்கு அளவே கிடையாது. ஆசைக்கு ஒரு அளவு இருக்காது. நான் நிறைய கார் வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும், போதும் அப்படிங்கிற எண்ணம் வராது. இது நிலையாக ஒரு ராசியில் நிற்காது, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த கிரகத்தை தொடுகிறதோ அதற்கான பலன் அன்றாடம். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ராசி பலன் சொல்லுவாங்க. இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கார், எந்த கிரகத்தை தொட போகிறாரு, இதை வச்சு தான் ராசி பலன் சொல்லுவாங்க. ஆக ஒரு மனிதனுடைய மனதை, உடலை, அவர் செயல்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய கடமையில் சந்திரன் இருப்பார். ஆக சந்திரனால் தான் ஒரு பிரச்சனை என்பது உருவாகும், ஒரு பிரச்சனை என்பது முடிவுக்கு வரும், ஒரு பிரச்சனை என்பதை கையில் எடுத்துக்கக்கூடிய கிரகமே அந்த சந்திரன் தான். நிறைய பேர்கிட்ட தோணும், எதையாவது வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது மனிதன்கிட்ட, இந்த பிரச்சனை தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் இந்த காதல்ங்கிற பிரச்சனை, தன் கணவனை விட்டு மனைவியை விட்டு ஓடிப்போகக்கூடிய பிரச்சனை, தன் மனைவியை விட்டு கணவனை விட்டு இன்னொருத்தர் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு குடும்பங்களையும் சிக்கி சீரழிய வைக்கிறது.